நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா திருவடிகளை போற்றி. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. நாம் எடுத்துள்ள இந்த மனித பிறவியின் மனித வாழ்க்கையின் நோக்கமானது எல்லோரிடத்தும் அன்பாகவும் அற நெறிகளை பின்பற்றி வாழ்வதுமே ஆகும். வள்ளுவர் பெருமானின் அறநெறிகளை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நமது பாரத நாடு நாம் அனைவரும் நமது 77வது குடியரசு தினத்தை கொண்டாடி வருகிறோம். நமது தேசம் அடிமை ஆதிக்கத்திலிருந்து நமது முன்னோர்கள், நமது பெரியோர்கள், தியாகிகள் எவ்வளவோ தியாகம் செய்து நமக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்து அதன் பிறகு நமது நாடு குடியரசாகி நாம் இன்று 77வது குடியரசு தினத்தை சிறப்பாகவும் பெருமையோடும் கொண்டாடி வருகிறோம். நமது தேசம் கடந்து வந்த பாதை காட்டார் வெள்ளம் போன்றது. மிகப்பெரிய சோதனைகளை நமது முன்னோர்கள் அனுபவித்தார்கள், தியாகம் செய்தார்கள். தனது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் தியாகம் செய்து இந்த அடிமை வர்க்கத்திலிருந்து ஆங்கிலேயர் அவர்கள் நமக்கு செய்த கொடுமைகள் ஒன்றோ இரண்டோ அல்ல. அந்த கொடுமைகளிலிருந்து நமக்கெல்லாம் சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இன்று நாம் வாழும் வாழ்க்கை என்பது, இன்று நாம் அனுபவிக்கும் இந்த எல்லா விதமான சுகங்களும் நமது முன்னோர்கள், நமது தியாகிகள், நமது தேசபக்தர்கள் அவர்கள் சிந்திய ரத்தமும் வேர்வையும் தான் இன்று நாம் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நிம்மதியாக சாப்பிட்டுக் கொண்டு வருகிறோம். இது நாம் ஒவ்வொரு இந்தியரும், ஒவ்வொருவரும் நாம் இதை உணர வேண்டும். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாம் சுதந்திரம் பெற்ற பிறகு நமது கனவுகளை நனவாக்கும் உரிமைகளை பெற்றோம். அதைத் தொடர்ந்து 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி நமது அரசமைப்பு சட்டம் உருவானது. நாம் குடியரசு நாடானோம். அதன் பிறகு பல அரசியல்வாதிகளின் தீய செயல்களால் மேலும் நமது நாடு சுதந்திரம் பெற்றார்கள் கூட சில தீய அரசியல்வாதிகளால் நமது நாடு மேலும் மேலும் நமது மக்கள் பல துன்பத்திற்கு ஆளாகியுள்ளார்கள். நமது தேசம் பல அவமானங்களை சந்தித்து சுதந்திரம் பெற்ற பிறகு கூட பல அவமானங்களை சந்தித்தோம். இப்பொழுது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களின் பொற்கால ஆட்சியில் பகவானுடைய அனுகிரகத்தினால், அந்த பரபிரமத்தின் அனுகிரகத்தினால் நமது பாரத தேசம் உலகெங்கும் இன்று பல பெருமைகளையும் பல பேறுகளையும் பெற்று வருகிறது. பல விஷயங்களில் நமது நாடு இப்போது முன்னணியில் இருக்கிறது. தொழில் உற்பத்தி ஆகட்டும், அறிவியல் சாதனங்கள் ஆகட்டும், செயற்கை கோளாகட்டும், நுண்ணறிவு சாதனங்கள் ஆகட்டும், எல்லாவற்றிலும் நமது தேசம் இப்பொழுது முன்னேறி கொண்டிருக்கின்றது. நமது தேசத்தில் இப்பொழுது ஒவ்வொரு பைசாவும் நமது தேச முன்னேற்றத்திற்காகவும் நமது தேசத்தின் பாதுகாப்பிற்கு மட்டுமே நமது பிரதமர் மோடிஜி அவர்களால் செலவழிக்கப்படுகிறது. நமது தேசம் கடந்து வந்த பாதையும் கடக்க வேண்டிய பாதையும் நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். நம்மை பலவீனமாக்கவும் நமது தேசத்தை அவர்களை நம்பி நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கும் பல நாடுகள் நம்மை சுற்றி இருக்கின்றன. நமது தேசத்தை பழிவாங்கவும் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அதையெல்லாம் மீறி கொண்டு நமது பகவானின் அருளால் நமது பாதையை நாம் மேலும் மேலும் செப்பனிட்டுக் கொண்டு முன்னேறி கொண்டு வருகிறோம். உலக அமைதிக்காக வழிபடுவது நமது பாரம்பரியம். அந்த வகையில் உலகின் பல்வேறு கண்டங்களில் பதற்றமான புவி அரசியல் சூழல் நிலவி வரும் நிலையில் மனித குலத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்க அமைதியின் தூதராக நமது தேசம் இப்பொழுது செயல்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் பயங்கரவாத கட்டமைப்புகள் தகர்க்கப்பட்டன. நம்ம பயங்கரவாதிகள் பார்த்தீங்கன்னா நம்ம கூட எதிர்க்க நின்று அவங்க போர் செய்ய மாட்டாங்க. கோழைகளாக நமது முதுகில் குத்துவார்கள். அந்த பயங்கரவாதிகளுக்கு சரியான பாடத்தை நாம் கற்றுக் கொடுத்தோம். ஆபரேஷன் சிந்தூர் என்ற நடவடிக்கை மூலம் நமது பெண்களை அவமானப்படுத்திய அந்த பயங்கரவாதிகளுக்கு பெண்கள் மூலமாகவே நாம் பாடம் கற்றுக் கொடுத்தோம். அத்தகைய வீரத்தையும் பெருமையும் தியாகத்தையும்
பக்குவத்தையும் பண்பாட்டையும் கொண்டதுதான் நமது தேசம். சுகோய் மற்றும் ரஃபேல் போர் விமானங்கள், INS வாக்ஷீர் சியாசன் ராணுவ முகாம் போன்றவை நமது ராணுவ கட்டமைப்பில் வலிமைக்கு சான்று. கடந்த ஆண்டு ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் மற்றும் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான 20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி என இரண்டிலும் நமது மகளிர் அணி வரலாற்று வெற்றியை பதிவு செய்து, நமது தேசத்தின் மகளிர், ஏற்கனவே நமது தேச மக்கள், தேசத்தின் மகளிர் சக்தியின் வடிவம். முரத்தை வைத்துக் கொண்டே புலியை விரட்டிய பெண்களின் வழியில் வந்தவர்கள் நாம். அப்பேற்பட்ட நமது தேசத்தின் பெண்கள் இப்பொழுது கிரிக்கெட் உலகில் சாதனை புரிந்தார்கள். நாடு முழுவதும் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் பிரதிநிதிகளாக 46% பெண்கள் பதவி வகிக்கின்றனர். மக்களவை மற்றும் மாநிலங்கள் சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான அரசமைப்பு சட்ட திருத்தமும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இவ்வாறு பல சாதனைகளை புரிந்து கொண்டு நாம் முன்னேறி வருகிறோம். இந்த கரோனா பீரியட்ல பார்த்தீங்கன்னா உலக மக்கள் அனைவருக்கும் கரோனா தடுப்பூசி நாம் கொடுத்தோம், நாமே தயாரித்து கொடுத்தோம். பல நாடுகள் இயற்கை பேர் இடர்களால் துயரப்பட்ட பல நாடுகளுக்கு நாம் பல உதவிகள் செய்தோம். இலங்கைக்கு குறிப்பாக இவ்வாறு ஒவ்வொரு நாடுகளுக்கும் நாம் நமது பிரதமர் மோடி அவர்கள் சென்று நட்புறவை வளர்த்துக் கொள்கிறார்கள். பலருக்கு நாம் உதவியும் செய்து வருகிறோம். இந்த குடியரசு தின விழாவில் நாம் அனைவரும் சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம தேசம் இன்னும் முன்னேற்றம் கொண்டு செல்ல வேண்டும். சக்தியின் வடிவமாக இருக்கும் நமது பெண்களை இன்னும் நாம் மேம்படுத்த வேண்டும். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதாக்கு ஜெய்.